ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR GBP சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற சார்ட்டோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டார்கெட் சார்ட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது EUR GBP பிஃபோர் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் கம்யூனிட்டியில். இப்போ டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். EUR GBP இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா. இப்போ நம்ம ரெண்டு வகையான ஒரு என்ட்ரிஸை வந்து இங்கே பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா EUR GBPயில் 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத மார்க்கெட்டில் அனாலிசிஸ் பண்ணோம். இது வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது சரிங்களா, புல் மார்க்கெட்டில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணால் சேஃப் அப்படின்னா, பை பண்ணால் சேஃபு, செல் பண்ணால் சேஃப் இல்லை சரிங்களா. இந்த ரெண்டு விஷயந்தான். சேஃப் இல்லைன்றத விட செல் வந்து கவுண்டர் ட்ரெண்டு ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே வந்தோன்னா 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு CH பாயிண்ட் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்றத முதல்ல வந்து அனாலிசிஸ் பண்ணோம். இந்த லோ உடச்சதுக்கப்புறம் நமக்கு CH பாயிண்ட்னா இது தான் சரிங்களா. இது CH பாயிண்ட்னு வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா இப்போ நமக்கு ஆர்டர் பிளாக் ஏதாவது இங்கே அவைலபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து அவைலபிள் ஆகுது சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. மார்க்கெட் வந்து இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே வந்துருச்சு. பட் வந்து ஏஷியன் ரேஞ்ச் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா. ஏஷியன் ரேஞ்சில் நம்ம நாட் ட்ரேடபிள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் இங்கே ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா SMT வந்து கம்பைன் ஆச்சுன்னா எடுக்கலாம். பட் ஸ்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழப்பிக்க வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் ஏஷியன் ரேஞ்சில் ட்ரேட் எடுக்கிறது நாட் சேஃப் தான் சரிங்களா. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த என்ட்ரிஸ் வந்து நமக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். ஏஷியனுக்கு அப்புறம் நமக்கு வர ஒரு ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன் இல்லைங்களா. லண்டன் தான் நமக்கு வந்து அடுத்து வந்து வரும். லண்டனுக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், லண்டனில் வந்து நமக்கு ஏதாவது ஜோன் வந்து இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து அவைலபிள் இருக்குது. அதுக்கு மேலே ஏதாவது ஆர்டர் பிளாக் அவைலபிள் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் அவைலபிள், ஆல்ரெடி ஆர்டர்ஸ் வந்து எடுத்துருச்சு. பட் ஸ்டில் இது நமக்கு வந்து நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் தான் சரிங்களா. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிக் பண்ணிட்டு போகுது. பட் ஸ்டில் இது வந்து இன்னும் நல்லா வந்து 50% கீழே வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாலிடாக எடுத்துக்கலாம். எல்லா ஆர்டர் பிளாக்கோட ஸ்டோரியுமே அதுதான். 50% வரைக்கும் வந்து மார்க்கெட் மறுபடியும் அந்த ஆர்டர் பிளாக்ஸில் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இந்த ஆர்டர் பிளாக்கை இப்போ நம்ம இது பண்ணுறோம். இதுக்கு இன்னும் வேலிட் பண்ணுற மாதிரி இங்கே நமக்கு ஒரு டபுள் பாட்டம் வந்து அவைலபிள் ஆகுது சரிங்களா. மார்க்கெட் வந்து மேலே கீழே போயிட்டு மறுபடியும் வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கில் ஆர்டர்ஸை மார்க்கெட் எடுக்குது சரிங்களா. எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்குது சரிங்களா. மறுபடியும் வந்து சேம் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் ஆர்டர்ஸ் எடுக்குது, மேலே போகுது. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. இங்கே வந்து ஆர்டர்ஸை எடுத்துக்கலாம். இங்கே எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா இங்கேயே எடுக்கிறீங்க அப்படின்னா அக்ரஸிவ் SMT பார்த்து போட்டிருக்கலாம். அப்படி இல்லை இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இம்பல்சிவ் மூவை பேஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம எடுத்துருக்கலாம். அப்படி இல்லை இந்த ரெண்டுமே எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு செஷன் ட்ரேடை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம வந்து எதிர்பார்த்ததுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வழக்கம் போல் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஒரு லோ கட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக மார்க்கெட்டில் எடுக்கலான்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குல்லங்க, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகி மேலே போகுது சரிங்களா. இது வரைக்கும் மேலே போயிருக்கு. பட் ஸ்டில் நமக்கு வந்து நம்ம ரெகுலராக சொல்கிற அதே பாயிண்ட்டு தாங்க, 1:3 வந்து நமக்கு வந்து போதுமானது தான் சரிங்களா. 1:3 நமக்கு போதுமானது. அதுக்கு மேலே வந்து போகிறவங்க பிகினர்ஸு, இன்டர்மீடியேட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வரும் ஓகே. அப்படி பார்க்குறப்ப நமக்கு 1:3 அப்படின்றது இங்கே ஆரம்பித்து SL வந்து இது வரைக்கும் கொஞ்சம் கீழே வச்சிங்கன்னா கூட 1:3 இங்கேயே நமக்கு முடிஞ்சிடும். இந்த ஒரு ஹை வந்து வேலிடாக இருக்குது. இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஹைஸ் வந்து இங்கே எடுக்காமல் இருக்குது, இங்கேயும் பார்த்திங்கன்னா எடுக்காமல் இருக்குது சரிங்களா. அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே எடுக்கலாம் தாராளமாக. ஒரு 1:3 செஷன் ட்ரேடுக்கு நல்லா நீட்டாகவே சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்ட்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.